வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? மும்பை பிளே ஆஃப்குள்ள போயிட்டாங்க. ஆமாங்க, இன்னமேட்டு எல்லாத்துக்கும் கதறல் பதறல் சவுண்ட்லாம் கேட்குங்க. இது பஞ்சாபா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், ஜிடிஆர் இருக்கட்டும், எல்லாரும் லைட்டாக பயத்தோட தான் இருப்பாங்க. ஏன்னா 5 கப்பு மும்பைட்டு இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஐயோ 6வது கப் அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த கதறலோட பிளே ஆஃப் ஆரம்பிக்க போறாங்க. மேட்ச் எங்க போச்சு? அதாவது கடைசி 2 ஓவர் 48 ரன் அடிச்சாங்க. நம்மந்தீர் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணும்போதுலாம் மனசு குலுகுலுன்னு இருக்கு. ஐபிஎல்ல நம்ம சேனல் மாதிரியே ஆக்சுவலாக சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு பொறுப்பானாரு. பிச்சு என்னாச்சு? ஸ்பின் பிச்சா கொடுத்துட்டாங்க. ஆஷிஷியல் வான்கேடை கிடையாது. ஆஷிஷியலாக வான்கேடில் போட்டிங்கன்னா போல்ட்டுக்கும் பும்ராவுக்கும் அப்படி ஸ்விங் ஆகும். அந்த மாதிரி அவ்வளோ பால் நின்று வந்துச்சு. அது மும்பைக்கு சாதகமாக அமைஞ்சிச்சுங்க. எஸ், குல்தீப் யாதவ் இருந்தார். பட் அக்சர் பட்டேல் அவருக்கு ஏதோ கடைசி 2 நாளாக உடம்பு சரியில்லைனால ஒரு டீம் விட்டு டீமில் இந்த மாதிரி விளையாட முடியல. அதனால் அவர் விளையாடலாம். ஃபேப் டூப்ளசி கேப்டன் இருந்தார். ஃபேப்புக்கு இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சுங்க. அவர் எஸ்ஏ T20 கூட நல்லா விளாண்டாரு. பட் இந்த சீசன் சொல்லுங்கவே போல் மும்பை டிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக ரோஹித் சர்மா ஒரு கவர் டிரைவில் ஒரு ஷாட் நிற்கும் ரைட் ரன் இருக்குன்னு நினச்சோம். பட் அவர் அவுட் ஆகிட்டார். ரிக்கில்டன் ஒரு 20, வில்ஜாக்ஸ் ஒரு 20ன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் சூரியகுமார் யாதவ் ஸ்கை யாருன்னு காட்டினாருங்க. 60+ அடித்தார். நம்மந்தீர் நல்லா முடிச்சு கொடுத்தாருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து 150 வருவாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசி 2 ஓவர் 40 ரன் அடிச்சு கொடுத்து மொமெண்டத்தை அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. எம்ஐ மறுபடியும் 182 சேசபுள் அப்படின்னு சொல்லிட்டு வான்கேடில் கண்டிப்பாக சேசபுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுலும் ஃபேப்பும் வந்தாங்க. தீபக் சகர் ஃபேப் அவுட் ஆக்குவார். எப்படிங்க மிட் ஆன் இருக்கும்போது பவர் பிளேலே தூக்கி கையில் கொடுக்குற ஃபேப்பு. பஸ் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் என்னங்க பண்ணுறது? அவருக்கும் போல்ட்டுக்கும் எப்போதுமே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அது பெருசாக வெளியே வரலனாலும் அவருக்கு இன்ஸ்விங்கர் போடுறதுக்காக பயந்து ஆடுவார். பட் இந்த தடவை ப்ரெஷர் நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இறங்கி அடிக்கலான்னு பார்த்தாரு KL ராகுல். பட் ஒத்தகையே விட்டுருவார். கீப்பர் கேட்ச் ஆயிருங்க. அங்கேயே மேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அஜிதோஷ் சர்மாவாக இருக்கட்டும், அவங்க நல்ல ஃபினிஷர்ஸ் தான், அவங்கள குறை சொல்லலை. பட் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது கூட ஆள் இல்லைங்க. அக்ஷர் பட்டேலும் இல்லை, அபிஷேக் புரலும் இல்லை. அந்த அபிஷேக் புரல் வந்து அவுட் ஆனது வந்து ஸ்டெம்பிட் ஆனது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ரீப்ளே பார்க்கும்போது இல்லை எம்ஐ வந்து அழுகுறாங்க, அம்பேர் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு 5 பால் கழிச்சோ 3 பால் கழிச்சோ கிளியராக போடுவாங்க. அபிஷேக் புரல் கால் ஏரில் இருக்குங்க. அது மேட்ச்சை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹைலைட்ஸை பார்த்து தெரிஞ்சிருக்காது. உடனே வந்துடாதீங்க அம்பேர்லாம் தான் எம்ஐ ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. சாட்னராக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், தீபக் சகர் 1 சைடு பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறமேட்டு என்னங்க இங்கே விப்ராஜ் ஒரு குயிக் ஃபயராக ஆடினார். பட் செல்ஃப் எடுக்கல. ரோஹித் சர்மா அந்த கேட்ச் விட்டு அவரே மைண்ட் அப்செட் ஆயிடுவார். பட் மும்பை ஃபைனலி பிளே ஆஃப் ரேஸ்க்கு வந்துட்டாங்க. இனிமேல் தாங்க இருக்குது ஐபிஎல் ஒரு சுவாரஸ்யமே நம்ம தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் ஒரு ஃபேஷன் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.